பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் முனைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸ் சட்டம் பாய்ந்திருக்கின்றது. இந்த குண்டாஸ் வழக்கு பாய்வதற்கு காரணமாக இருந்த திருமாவளவன் அவர்களினுடைய உண்மையான முகம் என்ன என்பது குறித்தும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எதிர்கால நிலை என்ன என்பது குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். புரட்சி தமிழகத்தினுடைய கட்சி நிறுவனராக இருக்கின்ற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் குறித்தும், அவர் எந்த இடத்துல தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க பொருட்டு இருக்கின்ற தலைமை அலுவலகத்தினுடைய வாசற்படியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த குண்டர்களால் தாக்கப்பட்டு காயத்திற்கு உள்ளாகி இருந்த பொழுதும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் மேற்கொண்ட சில நடவடிக்கைகளின் அடிப்படையில் தன்னை கொலை செய்த வந்தவர்களை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு போராடி அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. சிறையில் ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் அவரை பிணையில் எடுக்க போராடி கொண்டு இருந்த சூழலில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் தரப்பும் தமிழக அரசினுடைய காவல்துறை தரப்பும் இல்லை அவரை நாங்கள் சிறையில் வைத்து தான் விசாரிக்க வேண்டியும் இருக்குது. அவர் தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு கையில் ஒரு கத்தியை வச்சிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்தவர்களை காயப்படுத்தியிருக்கிறாரு. அந்த கத்தி எங்கே என்பது குறித்து நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை காவல்துறையில் வைத்து கொண்டு இருந்ததாக இருந்த அந்த சூழல்ல அவருக்கு கட்டாயம் இன்று திங்கட்கிழமை பிணை கிடைத்து விடுவதற்கு 100% வாய்ப்பு இருந்த பொழுது, நேற்று மாலை தமிழக அரசினுடைய காவல்துறை தரப்பு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய மனைவி அவர்களிட்ட கொண்டு போய் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கொடும் குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வந்துகின்றிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அந்த கட்சியினரை தொடர்ச்சியாக விமர்சிக்கின்றாரு. இதனால ஒரு அசாதாரண சூழல் நிலவி கொண்டே இருக்கு. அதனால அவர் மீது குண்டர் சட்டத்தின் மீது சில கேள்விகளையும் சில பதில்களையும் அவரை வச்சு குண்டர் சட்டத்தின் கீழே வச்சு நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதனால அவர் மீது குண்டர் சட்ட நடவடிக்கையை நாங்கள் பாய்ச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த கடிதத்தை கொடுத்த பிறகுதான் நமக்கு தெரிய வருது, நமக்கு மட்டும் இல்லை, சிறையில் இருக்கிறவங்களுக்கு, ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய வழக்கறிஞர் தரப்பிற்கு, ஏர்போர்ட் மூர்த்திக்காக பேசியவர்களினுடைய தரப்பிற்கு எல்லாருக்குமே நேற்று மதியத்துக்கு மேலே தான் அவர் மீது குண்டாஸ் வழக்கானது பாய்ச்சப்பட்டிருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த குண்டாஸ் வழக்கு பாய்ச்சப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரம் மூர்த்தி அவர்கள் பிணை கிடைத்து வெளியில் வந்திருப்பார். ஒருவேளை அவருக்கு பிணை கிடைத்து வெளியில் வந்தால் அவர் நீதிமன்றத்தை நாடி இருப்பார். முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது விசாரிக்கப்படலை, என்னதான் அவங்க தாக்க வந்தாங்க, என்னதான் ஆயுதங்களோடு தாக்கி இருக்கிறாங்க, தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு நான் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை ஒரு குற்றமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பு நீதிமன்றத்தை அணுகி இருந்தால், அந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குதல் நிகழ்த்திய அவங்க 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சி இருக்கின்ற திருமாவளவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலின் தரப்பு ஒரு வலிந்து குண்டாஸ் சட்டத்தை ஏர்போர்ட் மூர்த்தி மீது பாய்ச்சிருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டாஸ் சட்டம் அப்படிங்கிறது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைமை அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கின்றவர்கள் மீது தொடர்ச்சியாக பாய்ச்சப்பட்டு வருகின்றது. அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது ரவுடிசம், கொள்ளையில் ஈடுபடுறவன், கடத்தலில் ஈடுபடுறவன், இவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஒரு இடத்துல ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவங்கள ஒரு 100 நாள் சிறைக்குள்ளே வச்சுருந்து அவங்களுடைய நடவடிக்கையை பாதுகாத்து பார்த்து அதன் அடிப்படையில் நடவடிக்கையில் எந்தவித குற்றச்செயல்களும் இல்லாத பட்சத்தில் அவர்களை வெளியில் விடலாம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த குண்டாஸ் சட்டம். ஆனால் சமீப காலமாக இல்லை, பல 10 வருடங்களாகவே இந்த சட்டமானது ஒரு அதிகாரத்தினுடைய கேள்விகளுக்கு, அது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நோக்கி ஒரு சாமானியர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத அதிகார வர்க்கமானது அந்த சாமானியரை அச்சுறுத்தும் பொருட்டு அவர்கள் மீது பாய்ச்சப்படுகின்ற ஒரு சட்டமாக இந்த குண்டாஸ் சட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, குண்டாஸ் சட்டம் எல்லார் மீதும் பாய்ச்சப்பட்டது சரி, ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸ் சட்டத்தை பாய்ச்சதுனால
இந்த திருமாவளவன் அவர்களினுடைய முகம் எந்த அளவிற்கு வெளிப்பட போகிறது அப்படிங்கிறதுல தான் இந்த வழக்கு மிக மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களினுடைய விடுதலைக்காக போராடுகிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வஞ்சிக்கப்படும் பொழுது, வஞ்சிக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஆக்கிரமிப்புக்கு அதிகாரத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது ஒரு போராடுகிற அமைப்பாக தன்னை காட்டுக்கொண்டு இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு சமீப காலமாக மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய கேள்விகள். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய கேள்விகள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கட்சியை, தத்துவத்தை, அதை எதிர்த்து கேள்விகளில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி இல்லை. விடுதலை சிறுத்தைகளினுடைய பிழைப்பு வாதத்தை அடிமட்டமாக ஒழித்து கட்டுகிற கேள்விகளாக தான் சமீப காலமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய கேள்விகள் இருந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது எதிர் விமர்சனம் வைக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பு ஒரு சாத்வீகமான அல்லது அவருடைய கேள்விகளுக்கு பதிலாக எதையுமே வைக்காம அவரை நான் கொன்னுடுவேன், ஒன்று மிரட்டிடுவேன், ஒன்று கொலை பண்ணிடுவேன், ஒன்று புதைச்சிடுவேன், அதாவது ஒரு அரசியல் தன்மையோடு கேட்கப்படுகின்ற ஒரு விமர்சனத்திற்கு அரசியல் தளத்திலிருந்து பதில் சொல்லாமல் தனிநபர் தாக்குதலோடு அந்த பதில் வரும் பொழுது நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர்களுடைய அரசியல் அடித்தளமானது ஆட்டம் கண்டு போகிறது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய அரசியல் அடிப்படையில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகப்படுகிறத மட்டும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ச்சியாக இப்போ புரட்சி தமிழகம் கட்சியின் சார்பாக பல ஊர்களில் மாநாடு ஏற்பாடு செஞ்சார். என்ன மாநாடு ஏற்பாடு செஞ்சார்னா, பிரசாதியினரினுடைய நட்பும் பறையருடைய ஒற்றுமையும் ஓங்குக, அதன் அடிப்படையில் அந்த தலைப்பில் வச்சு இந்த மாநாடுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தார். ஆனால் அது விடுதலை சிறுத்தைகளினுடைய இருப்பையே காலி செய்கின்ற ஒரு இது. ஏன்னா ஒரு தமிழ் சமுதாயத்தில் பல்வேறு சாதியங்கள் இருக்கின்ற இந்த சூழலில் எல்லாரும் ஒன்றா நின்று தான் ஒருத்தருடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது எல்லாரும் ஒன்றா நின்று உரிமைக்காக போராட வேண்டியது இருக்கு. அதாவது தமிழ் சமூகங்கள் பிரிந்து கிடக்கிறதுனால தான் இந்த சிக்கல் இருக்கு. நாம் எல்லாரும் ஒன்றாயிட்டோம்னா இந்த சிக்கலை நம் மீது திணிப்பவர்கள் தனக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய நேர்காணல், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய பேச்சு, மேடை பேச்சு, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதும் தன்னுடைய எதிர்ப்பதமாக வைத்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடையில் ஏறி பறையர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற அந்த 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 கட்சியினுடைய ஒரு நிறுவனராக இருக்கின்ற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசிய பேச்செல்லாம் விடுதலை சிறுத்தைகளினுடைய இருப்பை இந்த இடத்தில் கேள்விக்குள்ளாகின்ற ஒரு கேள்வியாக, ஒரு பேச்சாக அமைந்ததன் பொருட்டு தான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கு. உண்மையில் தொழில் திருமாவளவன் அவர்கள் ஒரு சில கூட்டங்கள்லாம் பேசியிருப்பார். பறையர் ஒற்றுமை, பறையர் சங்கம் அப்படின்னெல்லாம் யாராச்சும் அவங்க செருப்பை கழட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனரே பேசியிருப்பார். அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடந்த அந்த செருப்பு அடி தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய தலைவருக்கு தெரியாமல் நிகழ்த்தின தாக்குதல், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா இவரே சொல்லி இருக்கிறாரு, பறையர் என்று சொல்லிட்டு யாராச்சும் வந்தா நீ செருப்பு எடுத்து அடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இருக்கின்ற மேடையிலேயே பேசியிருக்கிறாரு. அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க தொல் திருமாவளவன் அவர்கள் உசுப்பேத்து விட்டது தான் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் தாண்டி இங்கே அவர் கைது செய்யப்படும் பொழுது ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வச்சார். நான் தனிப்பட்ட தொல் திருமாவளவன் அவர்களினுடைய நடவடிக்கை குறித்து எந்த விமர்சனத்தையும் வைக்கல. அதாவது இதுவரையிலையும் எத்தனையோ மேடைகளில், எத்தனையோ பேட்டிகளில் விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவனராக இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்களினுடைய அரசியல் நடவடிக்கையை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துல கூட கவிதா குறித்து நான் கேள்வி கேட்டதில்லை, அவருக்கும் அந்த கவிதாங்கிற பொண்ணுக்கும் உள்ள தொடர்பு குறித்து நான் பேசியதே இல்லை அப்படின்னு பதிவு செஞ்ச விதம். அதே போல் இப்போல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவராக இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்கள் நள்ளிரவில் லுங்கியோடெல்லாம் போயிட்டு வர்றாரு, அவர் எங்கே போயிட்டு வர்றாரு, எதுக்கு போயிட்டு வர்றாருன்னெல்லாம் நான் கேள்வி கேட்டதில்லை, நான் எந்த விமர்சனத்தையும் வச்சதில்லை அப்படின்னு சொன்ன அந்த இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு தொல் திருமாவளவன் அவர்களினுடைய இருப்பை காலி செய்கின்ற ஒரு கேள்வியாக போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான்
கைது செய்யப்பட்டதே தவறு. அதாவது அங்கு நடந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான் வந்து தாக்குதலை நிகழ்த்துறாங்கன்னு பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே தெரியும், காவல்துறை தரப்புக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், ஊடகங்களாக இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி அவர் கைது செய்யப்பட்டதே தவறு என்று இருக்கின்ற சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்களினுடைய தனிப்பட்ட பெரிய அழுத்தத்தின் காரணமாக தமிழக அரசு அவர் மீது குண்டாஸ் சட்டத்தை ஏவி இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பில் வந்து கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி அரசியல் தளத்தில் முக்கியமான ஒரு தலைவர்களாக பார்க்கப்படுகின்ற அனைவருமே கண்டனங்களை பதிவு செய்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. இன்னமேலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நம்ம வெளியில விட்டோம்னா நாம சேர்த்து வச்சிருக்கிற ஒரு சில கூட்டங்களும் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா பாதி பேரை கழட்டிட்டு போயிட்டாப்ல, பாதி பேரை கழட்டிட்டு போனது போக கொஞ்சம் பேர் தான் அங்கங்கே சொச்சம் மிச்சம்தான் இருக்குது. இதையும் விட்டுட்டோம்னா இப்போ ஏற்கனவே இவருடைய கைதுக்காக ஆதரித்து பேசிய அவர்கள் நாளைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து மிகப்பெரிய பிம்பமாக நிறுத்துவதற்கு தயங்க மாட்டாங்க. அதனால் தன்னுடைய அரசியல் இருப்பே காலி செய்யப்பட்டு விடும். அப்படிங்கிறதுனால தான் திருமாவளவன் அவர்கள் வேண்டுமென்றே இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த குண்டாஸ் சட்டத்தை பாய்ச்சி இருக்கிறாங்க. கூடுதலாக விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய எதிர்கால நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு புடலங்காயும் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக ஒரு சீட்டு கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் திமுகவை விட்டு பிரியவே மாட்டார். ஏன்னா அவர் பிரிவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை பிரிஞ்சு வந்தால் அவருக்கு ஒரு சீட்டோட இன்னொரு சீட்டு கூடுதலாக கிடைக்குமே ஒழிய 2 சீட்டுக்கு மேலே வேற எந்த கட்சியும் தொல் திருமாவளவனுக்கு கொடுப்பதாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற ஃபேக்டர் வந்து தொல் திருமாவளவன் என்கின்ற ஃபேக்டரை வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கு, குறைச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் வெளியில் வந்து 4-5 நேர்காணல்களோ அல்லது 4-5 கூட்டங்கள்லையோ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேச ஆரம்பித்தா திருமாவளவன் அவர்களினுடைய மொத்த பிம்பமும் சரித்து கட்டப்பட்டு மண்ணோடு மண்ணாக மாறிடும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் வலிந்து இந்த குண்டாஸ் சட்டமானது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவராக இருக்கின்ற திருமாவளவன் அவர்களுடைய உண்மையான முகம் என்னன்னா இதை விட கோர முகம்தான். அவர் வெளியில் காட்டலை. ஏன்னா வெளியில் காட்டாமல் இருக்கின்ற எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. இப்போ நேரடியாக சண்டை களத்தில் வந்த பிறகு வெளியில் காட்டி தான் ஆகணுங்கிற நிலையில தான் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த வழக்கை அணுகி இருக்கிறாரு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைமை என்னன்னா அவ்வளவுதான், அதோ கதி தான். பாதி ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஓட்டிட்டு போனது போக மீதி இருக்கிறதும் ஓரளவு சுய சிந்தனையோடு இருந்துச்சுன்னா இனி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பின்தொடர தொடங்கிவிடும். இவர் மட்டும் திமுகவில் இருந்து ஒரு சாச்சுரேட்டட் தலைவராக அல்லது ஒரு பகுதி அளவு நிம்மதி அடைந்த தலைவராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர வேறு எந்த வழியிலையும் விடுதலை சிறுத்தைகள் இனி எழுச்சி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக அல்லது நாம் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் தலைவராக தொல் திருமாவளவன் அவர்களோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது பாய்ச்சப்பட்ட குண்டாஸ் சட்டத்திலிருந்து தெரிகிறது என்பதை பதிவு செய்து இது போன்ற அதாவது அரசியல் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தின் மீது கேள்வி கேட்பவர்களை பழிவாங்குவதற்காக ஏவப்படுகின்ற இந்த குண்டாஸ் சட்டத்தை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது பாய்ச்சியதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.